ராமதாஸ் ஐயா சொன்ன மாதிரியே அவருடைய தலைமையில ரொம்ப அதிரடியா பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. அதுல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். வெல்கம் டு தி KTV. நான் உங்கள் மதுமிதா. அன்புமணி அவர்கள் அவருடைய தலைமையில ஒரு பிரம்மாண்டமான பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினாரு. பொதுக்குழு கூட்டம் நடத்தினப்ப எனக்கு சந்தோஷமே இல்ல. நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. ராமதாஸ் ஐயாவுக்காக தனியா ஒரு இருக்கைய வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல குலதெய்வம் ராமதாஸ் ஐயா அப்படின்னு ரொம்ப பெருமையா உருக்கமா பேசியிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட ராமதாஸ் ஐயாவுக்கு எதிரா யாருமே பேசல. ஆனா ராமதாஸ் ஐயா இல்லாம எல்லாமே அன்புமணி தான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை அந்த பொதுக்குழு கூட்டம் தந்தாங்க. அதுக்கப்புறமா ராமதாஸ் ஐயாவுடைய மனைவி சரஸ்வதி அம்மாளுடைய பிறந்த நாள் அப்ப மொத்த குடும்பமும் தைலாபுரத்துல அட்டண்டன்ஸ போட்டாங்க. அது போட்டப்ப என்ன நினைச்சாங்க, ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி அவர்களும் இறங்கி வந்துட்டாங்க. ராமதாஸ் ஐயா அன்புமணி அவர்களுடைய பொதுக்குழு கூட்டத்துல குலதெய்வம் சொல்லி பேசினதெல்லாம் மனம் உருகி 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. இதனால பாமகவுல இதுக்கப்புறம் எந்த ஒரு விரிசலம் வராது. அதே சமயம் ராமதாஸ் ஐயா தலைமையில பொதுக்குழு கூட்டம் நடக்காது அப்படின்னு பல தரப்புல இருந்து கருத்துகள் பேசப்பட்டது. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அன்னைக்கு மறுநாளே ராமதாஸ் ஐயா ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. நான் திட்டமிட்ட மாதிரி ஆகஸ்ட் 17ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடக்கும், எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் வெறும் வணக்கம் மட்டும் தான் தெரிவிச்சேன், அவங்க வணக்கம் சொன்னாங்க, நான் வணக்கம் சொன்னேன், அவ்வளவுதான் அப்படின்னு ராமதாஸ் ஐயா அவர்கள் அன்புமணி மேல ஒரு அதிருப்தியில தான் இருக்காரு அப்படின்றது அந்த ஒரு அறிக்கை மூலமாவும் மறுபடியும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதுலயும் நல்லா உறுதியா தெரியுது. அவர் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 17ஆம் தேதி அவருடைய தலைமையில பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினாரு. அந்த பொதுக்குழு கூட்டத்துல 4000 பேர் கிட்ட வந்திருப்பாங்க. எல்லாரும் ஆரவாரத்தோட அவர் ரொம்பவே உற்சாகப்படுத்தி பேசிட்டு இருந்தாங்க. வந்த எல்லாருமே அன்புமணி அவர்களை சீண்டாம போகல. எல்லார் வாயில இருந்தும் அன்புமணி அவர்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை சூசகமாவும் நேரடியாவும் சொல்லியே திட்டினாங்க. இதை எல்லாத்தையுமே ராமதாஸ் ஐயா பொறுமையா கேட்டுட்டு தான் இருந்தாரு. அன்புமணி அவர்கள் தலைமையில நடந்த பொதுக்குழு கூட்டத்துல ராமதாஸ் ஐயாவை பத்தி எந்த ஒரு எதிரான கருத்தும் பதிவு செய்யல. ஆனா ராமதாஸ் ஐயா தலைமையில் நடந்த இந்த பொதுக்குழு கூட்டத்துல எல்லாருமே அன்புமணிக்கு எதிராதான் பேசியிருந்தாங்க. இந்த பொதுக்குழு கூட்டத்துல 37 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த 37 தீர்மானங்களும் ராமதாஸ் ஐயாவுக்கு ஆதரவா பாமக கட்சிய தன்னோட கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கான விதியை தான் திருத்தி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய சட்டங்கள், அதாவது பாமக கட்சியில இருந்த அந்த விதிகளை அவருக்கு ஏத்த மாதிரி மாற்றி திருத்தம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் எல்லாரும் ஒரே மனதாக ராமதாஸ் ஐயாவை தலைவரா ஏத்துக்கிட்டாங்க. தலைவரா ஆன பிறகு ராமதாஸ் ஐயா என்ன ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா, எல்லாரும் என் பக்கம் வாங்க, நான் நல்லது பண்ணுவேன், நான் ஒரு டாக்டர், உங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றத நான் ஜெராக்ஸ் போட்டு பாத்துருவேன் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் தான் கூட்டணி பத்தின முடிவெடுக்கிறதுக்கான முழு அதிகாரமும் எனக்கு தான் இருக்கு, நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வெற்றி கூட்டணி அமையும் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காரு. அந்த கூட்டத்துல பேசின வன்னியர் சங்கத்துடைய தலைவர் அருள்மொழி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாரும் ராமதாஸ் ஐயா விட்டு போயிட்டாங்க அப்படின்னு GK மணி அவர்கள் சொன்னாரு. இங்க வந்திருக்க கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது யாரு போயிட்டா அப்படின்ற ஒரு கேள்வியதான் GK மணி கிட்ட எனக்கு கேட்க தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்க வந்திருக்க எல்லாரும் காசுக்காக வந்தவங்க கிடையாது, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ராமதாஸ் ஐயா மேல இருக்க மதிப்பால மரியாதையில இங்க வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இவங்க எல்லாரும் ராமதாஸ் ஐயா இந்த கட்சிய உருவாக்குன சமயத்துல இருந்து கூட இருந்தவங்க, அவங்க எல்லாரும் தான் இந்த மேடையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில இருந்த ஒரு சில பேரை குறிப்பிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதேதான் ராமதாஸ் ஐயாவும் சொல்லியிருந்தாரு. அவரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இங்க வந்திருக்க யாரும் காசு கொடுத்து வரல, எல்லாரும் தானா வந்திருக்கீங்க, உங்க சொந்த பணத்தை செலவு பண்ணி இங்க வந்திருக்கீங்க, இது காசு கொடுத்து சேர்த்த கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த கூட்டம்னு அங்க வந்திருந்த பாமக தொண்டர்களும் ஆரவாரமா சொல்லியிருந்தாங்க. இன்னொரு என்னன்னா, அங்க எல்லா பதாகைகளும் அன்புமணிக்கு எதிராக வைக்கப்பட்டிருந்தது. அது என்னன்னா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்றுமே ராமதாஸ் ஐயா அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி இஃப் யூ ஆர் பேட்
ஐ எம் யுவர் டேட் அப்படின்ற ஒரு குறிப்போட அந்த பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது. இது எல்லாமே அன்புமணி அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை பதிவு செய்யற விதமாகவே அது பார்க்கப்பட்டது. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அன்புமணி அவர்களுக்கு காத்திருந்தது அப்படின்னா, 8 பேர் கொண்ட குழு அன்புமணிக்கு எதிரான ஒரு 16 குற்றங்களை முன் வச்சு ஒழுங்கு நடவடிக்கை அன்புமணி அவர்கள் மேல எடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்ற விதமா ஜி.கே. மணி அவர்கள் அதை வாசிச்சு காமிச்சாரு. அதுல முதல்ல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, 2024-25 அந்த புத்தாண்டு கொண்டாடுற நேரத்துல இளைஞர் அணி சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தப்ப ராமதாஸ் ஐயா முன்னிலையில அன்புமணி அவர்கள் மைக்க தூக்கி போட்டாரு. தூக்கி போட்டது மட்டும் இல்லாம பனையூர்ல அலுவலகம் திறந்திருக்க, நீங்க எல்லாரும் அங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னது கட்சியை பிளவுபடுத்துற ஒரு விதமா பார்க்கப்பட்டது அப்படின்ற ஒரு முதற் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ராமதாஸ் ஐயா தலைமையில நடக்க இருந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தப்ப 108 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனா 100 பேருக்கு அவர் போன் பண்ணி தயவு செஞ்சு வந்துடாதீங்க, நீங்க வந்தீங்கன்னா உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு என்ன தூக்கிடுவாங்க அப்படின்னு பொய்யா சொல்லி அவங்க யாரையுமே வரவிடாம பண்ணது கட்சியை அவமானப்படுத்துற விதமா பார்க்கப்பட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. ராமதாஸ் ஐயா கூட இருக்கிறவங்க எல்லாரையும் அவதூறா பேசுறாங்க, ராமதாஸ் ஐயா கூட இருக்கிறவங்க மேல அவதூறு பரப்புறாங்க சமூக ஊடகங்கள் மூலமா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, ஆளுமை மிக்கவர்கள் ராமதாஸ் ஐயாவையும் அன்புமணி அவர்களுக்கு இடையில சமாதானம் பண்ண முயற்சி பண்ணாங்க. அப்ப ராமதாஸ் ஐயா அவங்க சொன்ன சமாதானத்தை ஏத்துக்கிட்டு அன்புமணி அவர்கள்ட்ட பேசினாரு. ஆனா அன்புமணி அவர்கள் அதை ஏத்துக்காம உதாசீனம் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காங்க. ராமதாஸ் ஐயா அனுமதி இல்லாம பொதுக்குழு கூட்டம் நடத்தினது, பொதுக்குழு கூட்டத்துல ஒரு கடவுள் முன்னாடி நின்னுட்டு ராமதாஸ் ஐயாவுக்கு நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி சில விஷ கிருமிகளை தூண்டி விட்டது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னா, அன்புமணி அவர்கள் அவருடைய பொதுக்குழு கூட்டத்துல ராமதாஸ் ஐயாவுக்காக தனியா ஒரு நாற்காலிய வச்சு அது மூலமா ஒரு பெருமைய தன்னடக்கத்தை தேடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. இதுவே அவருக்கு பின்னாடி ஒரு வினையா மாறி இருக்கு. அது என்னன்னா, ஜி.கே. மணி அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுல இந்த ஒரு குற்றச்சாட்டையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, அன்புமணி அவர்கள் அவருடைய பொதுக்குழு கூட்டத்தப்ப ராமதாஸ் ஐயாவுக்கு தனியா நாற்காலி வச்சிருக்காங்க, அதுல படம் வச்சு மாலை போட்டு ஊதுவத்தி ஏத்துற நிலைமையதான் அன்புமணி அவர்கள் ஏற்படுத்திட்டாரு, அப்படி ஒரு சோகமான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டாவே முன் வச்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இருக்கிறவங்களுக்கு எதுக்காக தனியா ஒரு இருக்கையை ஒதுக்கணும், அவர் தான் உயிரோட இருக்காரு, அப்படி இருக்க உயிரோடு இல்லாதவங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயத்த அன்புமணி அவர்கள் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்ற விதமாதான் அந்த ஒரு குற்றச்சாட்டை ஜி.கே. மணி அவர்கள் முன் வச்சிருக்காரு. அதே மாதிரி அன்புமணி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வராரு, அது எல்லாமே ஒரு கபட நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தைலாபுரத்துக்கு வந்து ஐயாவை சந்திக்க இருக்கிறவங்கள பணத்தாசை காட்டி பதவி ஆசைய காட்டி அவங்கள பனையூருக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் தொலைக்காட்சிய ராமதாஸ் ஐயா தான் பாடுபட்டு உருவாக்குனாரு. பாரம்பரியமா நடக்கிற அந்த தொலைக்காட்சியில ராமதாஸ் ஐயாவுடைய எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் வர்றதில்ல. அந்த அளவுக்கு மக்கள் தொலைக்காட்சிய அபகரிச்சுட்டாங்க அன்புமணி அவர்கள் அப்படின்றதுக்காக அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஜி.கே. மணி அவர்களும் எம்எல்ஏ அருள் அவர்களும் நெஞ்சு வலின்னு சொல்லி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. அப்ப அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கிண்டலா 2 பேரும் கூடிய விரைவில் சரியாகி வந்துடணும் அப்படின்னு கிண்டல் அடிச்சு கூட்டு பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதையும் குறிப்பிட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொதுக்குழு கூட்டத்தப்ப அன்புமணி அவர்கள் நான் 40 முறை ராமதாஸ் ஐயா கிட்ட பேச முயற்சி பண்ண, சமாதானம் பேச முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது எல்லாமே பொய் அப்படின்றதையும் குறிப்பிட்டு ஒரு 16 குற்றச்சாட்டுகளோட சொல்லி அன்புமணி அவர்கள் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அங்க தீர்மானமா அது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம
அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கணும்ன்ற ஒரு அறிக்கையும் அன்புமணி அவர்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ராமதாஸ் ஐயா தலைமையில நடந்த இந்த பொதுக்குழு கூட்டமும் சரியா விதிப்படி நடந்திருக்கிற மாதிரியே ஒரு பிம்பமா எல்லாருக்கும் தெரியுது. இவங்களும் இப்ப நடந்த பொதுக்குழு கூட்டத்துல எடுக்கப்பட்ட 37 தீர்மானங்களும் அது மட்டும் இல்லாம என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற முழு விவரத்தையும் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்ப இருக்கிறதா சொல்றாங்க. அன்புமணி அவர்களும் முறையா இந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினாரு. ராமதாஸ் ஐயாவும் முறையா பொதுக்குழு கூட்டத்தை நடத்திருக்காரு. அவர் பக்கமும் நிறைய ஆதரவாளர்கள் அங்க வந்திருந்தாங்க. எல்லாருமே ஒரு மனதா ராமதாஸ் ஐயா தான் தலைவர்னு சொன்னாங்க. அதே மாதிரி அன்புமணி தரப்புலையும் நாங்க எல்லாரும் அன்புமணியை தான் தலைவரா ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ரெண்டு பேர் பக்கமும் ஆதரவாளர்கள் இருக்காங்க. அப்படி இருந்தும் தாங்க தான் ஒரு அதிகாரத்தோடு நடந்துக்கிறோம் அப்படின்றத ரெண்டு பேரும் அவங்க பக்கம் நிரூபிக்கிறாங்க. அப்படி இருக்க யாருக்குதான் பாமக போக போகுது? ரெண்டு பேருக்கும் ஆதரவு சமமா இருக்கு. ரெண்டு பேரும் முறையா பண்றீங்க. ரெண்டு பேரும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட உங்களோட பொதுக்குழு கூட்டத்துல எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அனுப்புறோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்பனா யாருக்குதான் முழு அதிகாரம் இருக்கு? இதுல அன்புமணிக்கு அதிகாரம் இருக்கா, இல்ல ராமதாஸ் ஐயாவுக்கு அதிகாரம் இருக்கா? இப்ப ராமதாஸ் ஐயா தலைமையில தான் கூட்டணி அமையும் சொல்லியிருக்காங்க. அவர் கூட்டணி பத்தின ஒரு அதிகார முடிவு எடுக்கும் பொழுது பாமகவுடைய முழு அதிகாரமும் ராமதாஸ் ஐயா கிட்ட இருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம். அப்படின்னா அடுத்த நகர்வா அன்புமணி அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோட மற்ற அரசியல் நிபுணர்களும் சரி, அரசியல் கட்சி தலைவர்களும் சரி உற்று நோக்கி பார்க்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் கொடுக்க போகுது? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பாமக நடக்கிற குழப்பம் தீரும் அப்படின்னு நடுநிலையா இருக்கிற பாமகவினர் ஆதங்கத்தோட கேட்கிற ஒரு கேள்வியாவும் இருக்கு. அதே சமயம் இந்த இடத்துல ராமதாஸ் ஐயா என்ன ஒரு வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னா, எப்பவுமே அன்புமணி அவர்கள் தான் ராமதாஸ் ஐயா பக்கத்துல உட்காருவாரு. அதாவது பாமகவுல இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் சரி, பொதுக்குழு கூட்டத்திலையும் சரி, ராமதாஸ் ஐயாவுக்கு பக்கத்து இருக்கையில அன்புமணி அவர்கள் தான் உட்காருவாரு. ஆனா இந்த சமயம் முதல் முறையா பாமகவுல நடந்த பொதுக்குழு கூட்டத்துல ராமதாஸ் ஐயாவுக்கு பக்கத்துல அவங்களுடைய மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதிய உட்கார வச்சிருக்காரு. இது மூலமா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, எனக்கு அப்புறம் என்னுடைய அரசியல் வாரிசா நான் காந்திமதியை தான் நிக்க வைக்கிறேன் அப்படின்னு அன்புமணி அவர்களுக்கு சொல்ற விதமா அவங்கள உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பாமகவுல அப்பா மகன் போரே முடியல, அதுக்குள்ள மறுபடியும் ஒரு அரசியல் வாரிசா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ராமதாஸ் ஐயா பக்கம் எழுப்ப. ஆனா இதுக்கும் அவர் சரியான ஒரு பதில் கொடுக்காம எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு பாடியே முடிச்சிடுறாரு. இதுக்கப்புறமாவது பாமகவுல என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன். நன்றி.